அண்ட் இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் இப்போ இங்கே செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா, நான் அதுக்கு பதிலாக என்னுடைய SQL டேட்டா பேஸில் போய்ட்டு நான் வேறு ஏதாவது ஒரு டேபிளை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் வந்து ஆர்டர்ஸ் அப்படி போகிறேன். ஆர்டர்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஆர்டர்ஸில் வந்து நமக்கு எக்கச்சக்க காலம்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ நம்ம இந்த டேபிளை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய SQL queryல செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் மட்டும் மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரொஃபைல்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் சேவ் இட். என்னுடைய ப்ரௌசரை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் டெட் அந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்க எல்லா டீட்டெயிலையும் இப்போ நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் கொஞ்சம் டெக்கரேஷன். என்னுடைய கிரிட் வியூக்கு வந்துட்டு ஜஸ்ட் நான் இந்த ஆட்டோ ஃபார்மேட் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கடைசியாக அதை வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நமக்கு லுக்கு நல்லாயிருக்கும். சேவ் இட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்முடைய ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிட்ரை ஷட் இட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டேட்டாவை பர்ஃபெக்டாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இதுலேயே கொஞ்சம் ஃபில்டர் பண்ண போகிறேன். எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன்னா, கான்ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கோட் பிகன் ஃபைலில் வந்துட்டு செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ஆர்டர்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், வேர் கிளாஸ். வேர் இந்த காலம் நேம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் நான் ரைட் கிளிக் பண்ணி டிசைனுக்கு போகிறேன். டிசைனில் பார்த்தீங்கன்னா ஷிப் கண்ட்ரி, அந்த ஷிப் கண்ட்ரியை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு வரேன். நான் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் அதை. ஸோ ஷிப் கண்ட்ரி என்னுடைய காலம் நேம் ஈக்குவல் டு, அண்ட் என்னுடைய கிரிட் வியூக்கு மேலே இந்த பட்டன் பக்கத்தில் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட லெஃப்ட் ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்னோட மவுஸ் கர்சர் அது பக்கத்தில் வந்துடும். அண்ட் இப்போ என்னுடைய டூல் பாக்ஸ் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் வந்து அந்த இடத்துல போடுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இடத்துல வந்துடும். அண்ட் இதோட ஐடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து கண்ட்ரி டெக்ஸ்ட் பாக்ஸ்னு மாற்றிக்கிறேன். கண்ட்ரி டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ஐடி வந்து கண்ட்ரி டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் வந்து பிரேசில் அப்படின்னு போட்டுட்டு ஷோ டேட்டா கிளிக் பண்ணேன்னா என்னுடைய கிரிட் வியூவில் ஆன்சர் பிரேசில். ஸோ இந்த பிரேசில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது மட்டும் இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கோட் பிகன் ஃபைலில் போய்க்கிறேன். இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி இந்த SQL query எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் 2 சிங்கிள் கமாண்ட் டைப் பண்ணுறேன். இந்த 2 சிங்கிள் கமாண்டுக்கு உள்ள திரும்பி நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ள 2 ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை SQL queryக்கு உள்ள யூஸ் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் இது. ஸோ இது ரொம்ப கவனிச்சிக்கோங்க, ஏன்னா இந்த இடத்துல நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு 2 சிங்கிள் கோட்ஸ், அந்த 2 சிங்கிள் கோட்ஸ்குள்ளே 2 டபுள் கோட்ஸ், அந்த 2 டபுள் கோட்ஸ்குள்ளே ++. ஸோ இந்த ++க்கு உள்ள இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய பேர் வந்து ஜஸ்ட் அதுக்குள்ள மறந்து போயிட்டேன். ஜஸ்ட் கண்ட்ரி டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ டாட் டெக்ஸ்ட்ன்றது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ அந்த உள்ளே இருக்க வேல்யூ இன் கேஸ் ஆஃப் பிரேசில்னா இந்த இடத்துல பிரேசில்னு வரும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே டைப் பண்ணுறது பிரேசில். ஸோ ஷிப் கண்ட்ரி ஈக்குவல் டு பிரேசில். ஸோ அந்த பிரேசிலுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நம்ம இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நான் என்ன ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பிரேசில் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய ப்ரௌசரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரௌசரை நான் வந்து திரும்பி நான் வந்து வியூ இன் ப்ரௌசருக்கு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் பிரேசில்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் ஷோ டேட்டா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் மட்டும் தான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். பிரேசில் ரைட், ஃபுல்லாக பிரேசில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதில் ஃபில்டர் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம டேட்டா ஷோலேயே
ஒரு வேர் கிளாஸ் எழுதி அந்த எஸ்கியூஎல் கியூரியில் வேர் கிளாஸ் எழுதி நம்ம இதை ஃபில்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதே கோடில் ஃபில்டரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பதிலாக நம்ம வந்து ட்ராப் டவுன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ட்ராப் டவுன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம்.